ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்பிஓ போர்ட்டல் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகுது, ஷோ ஆகுதுன்னு சொல்கிறீங்க. அது எதனாலனா புதுசாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, கண்டென்ட் ரைட்டரும் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரும் டாஸ்க் ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். எஸ்பிஓ போர்ட்டல் வெப்சைட் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓப்பன் பண்ணோன்னா மேலே 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் இருக்கும். லாகின் நம்ம கொடுத்தோம்னா நார்மலாக எப்போதும் போல் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்க எல்லாமே வந்து நார்மலாக தான் இருக்கும். டேஷ்போர்டில் முதற்கொண்டு டுடே டாஸ்க் எல்லாமே வந்து நார்மலாக தான் இருக்கும். லாகின் பேஜ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு நியூவாக இருக்கும். இது எல்லாமே வந்து முன்னாடி இருந்த மாதிரி தான் நார்மலாக தான் இருக்குது. அதெல்லாம் மைக்ரோ டாஸ்க்லாம் வந்து நார்மலாக டாஸ்க் ஒர்க் பண்ணலாம். டுடே டாஸ்க்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கண்டென்ட் ரைட்டரும் இன்ஃப்ளூயன்சர் மட்டும்தான் வந்து ஒர்க் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. எப்போதும் போல் நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் டுடே டாஸ்க்கை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். கண்டென்ட் ரைட்டர் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சராக இருக்கவங்களுக்கு உங்களுக்கே தெரியும். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க எதுக்காக ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னு. கண்டென்ட் ரைட்டரும் இன்ஃப்ளூயன்சரும் சும்மா டெம்பரவரியாக மட்டும்தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா அப்டேட் போய்ட்டுருக்கனால, நியூ அப்டேட் போய்ட்டுருக்கனால ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. எப்போ வந்து ஓப்பன் பண்ணுவாங்கன்னா ஜூன் 2 தான் வந்து நம்ம வந்து ரெகுலர் டாஸ்க் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த வீக் டாஸ்க்கு நேற்று ஒர்க் பண்ணவங்களுக்கு பெனிஃபிட்டு, பண்ணாதவங்களுக்கு இந்த வீக் அமௌண்ட் லாஸு. இனி வந்து ஜூன் 2 தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்னா, நமக்கு வெல்கம் பேஜ்லேயே வந்து ஃபேஸ்புக்கோட குரூப்பும், யூடியூப் சேனலு, டெலிகிராம் சேனல் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சோசியல் மீடியாவோட லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கணும். இனி வர ஃப்யூச்சரில் அதான் யூஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து ஜாயின் குரூப்புங்கிறத டச் பண்ணோம்னா ஃபேஸ்புக்கில் போயிடும். ஃபேஸ்புக்கில் போயினோம்னா அதில் ஜாயின் நவுன்னு இருக்கும். நான் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கேன்னா ஜாயின்டுன்னு கிடச்சி, நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் நவுன்னு இருக்கும். அந்த ஜாயின் நவுங்கிறத வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இனி வர சுச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள், செகண்ட் பிளானை பற்றி நமக்கு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பிளான் என்னென்னா 5,999 மட்டும்தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். மந்த்லி வந்து 12,000 வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பிளான் என்னென்னா 9,999 பே பண்ணி கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து 15,000 பர் மந்த்துக்கு வந்து ஏர்ன் பண்ணலாம். 5,999 பிளான் வந்து இன்னும் வந்து ஓப்பன் பண்ணல, கம்மிங் சூன் மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது ஓப்பன் பண்ணோன்னு நமக்கு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி யூடியூப் சேனல்லையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். டெலிகிராம்லேயும் நம்ம வந்து நோட்டீஸ் போர்டை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து நமக்கு வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், இன்றைக்கி அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, கண்டென்ட் ரைட்டரும் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரும் வந்து ஒர்க் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு வந்து அதிலே வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துச்சுன்னா நம்ம பார்த்துக்கலாம். ஜூன் 2 தான் நம்ம வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நமக்கு அதனால தான் சொல்கிறாங்க ஃபேஸ்புக் ஐடி எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி முடித்தோன்னா நம்ம வந்து லாக் அவுட் பண்ணிக்கணும். அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். லாக் அவுட் பண்ணால் நமக்கு தான் பெனிஃபிட்டு. ஓகேங்களா? லாக் அவுட் பண்ணிக்கோங்க எல்லாருமே. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அப்டேட் தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேமிலி டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching guys. Bye bye.